வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சூரி, கௌதம் மேனன், ராஜீவ் மேனன், சேத்தன் கிஷோர் தமிழ் மற்றும் பல நடிப்புல வந்திருக்கிற விடுதலை படத்தோட 2வது பாகம் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க படம் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். அருமைபுரி கிராமத்தில் ஆரம்பத்தில் வாத்தியாரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற பெருமாள் அங்க நடக்கிற பண்ணையாளர்களோட அக்கிரமத்தை தடுக்கிறதுக்காக பலியான கருப்புங்கிற கருணாசுடைய மரணத்தை பார்த்த பிறகு பொங்கி எழுகிறார். அதே நேரம் கேங்கிற கிஷோரோட கம்யூனிஸ்ட் கொடிகளால் ஈர்க்கப்பட்டு இவரும் ஒரு தோழரா மாறாரு. தன்னுடைய சக தோழரான மகாலட்சுமிங்கிற மஞ்சு வாரியரை காதலிச்சு சுயமரியாதை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனா வெறும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணையார்களை, முதலாளிகளை, அதிகார வர்க்கத்தை அடக்க முடியாது, அதுக்கு ஆயுத பலம் வேணும்னு பீகார்ல இருந்து ஒரு விடுதலை போராட்ட தலைவர் அனுராக் காஷ்யப்போட பேச்சை கேட்டு தனி குழுவை புரிஞ்சு ஆயுதம் வைத்து போராட ஆரம்பிக்கிறார் பெருமாள். அதனால மக்கள் செல்வாக்கு பெற்று பெருமாள் வாத்தியாரா ரொம்ப புகழோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில ஒரு ட்ரெயினை குண்டு வச்சு தகர்த்த சம்பவம் பத்தி விசாரிக்கணுங்கிற பேர்ல அருமைபுரி பழங்குடி மக்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தாக்கின ஓசி ராகவேந்திர சேத்தன் குரூப் அட்டாக் பண்ணும் போதுதான் கான்ஸ்டபிள் குமரேசன் சூரியனால பிடிக்கப்படுறாரு. இவர் பிடிக்கப்பட்ட செய்தி மக்களுக்கு தெரிஞ்ச கலவரம் ஆயிடுன்னு ராத்திரியோட ராத்திரியா மக்களுக்கு தெரியாம ஒரு காடு வழியா பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க போலீஸ் டீம். விடியறதுக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வச்சு ஒரு என்கவுண்டர் பண்ணலாம்னு பிளான் பண்ற சீஃப் செக்ரட்டரியான சுப்பிரமணியங்கிற ராஜீவ் மேனனும், டிஎஸ்பி சுனில் மேனங்கிற கௌதம் வாசுதேவ் மேனனும் இந்த போலீஸ் டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னு வெற்றிமாறன் பாஷையிலே சொல்ற படம் தான் விடுதலை 2. படத்துடைய நாயகன் பெருமாள் வாத்தியாரா விஜய் சேதுபதி முதல் பாகத்துல கேரக்டர் ரோல் நடிச்சு இந்த 2வது பாகத்துல நாயகன் ரோலுக்கு ப்ரமோட் ஆயிருக்காரு. நல்லா பிரமாதமா பண்ணிருக்காரு. மகாராஜா படத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல பேரு வாங்கி கொடுத்துருக்கிற படம். ஆரம்பத்துல கருப்பனை பண்ணையாற்றத்துக்கு காப்பாத்துறதுக்காக சண்டை போற காட்சிகள், கிஷோர் கூட சேர்த்து கம்யூனிஸ்டத்தை கத்துக்கிட்டு ஒரு தோழரா மாதிரி போராடுற காட்சிகள், கம்யூனிஸ்டத்துக்கு சோசியலிசத்துக்கு வித்தியாசம் சொல்லி கொடுக்குற காட்சிகள், மஞ்சு வாரியர் கூட பழகி காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவர் கூட சேர்த்து குடும்பம் நடத்திக்கிட்டு புரட்சியில் ஈடுபடுற காட்சிகள், பின்னால வன்முறை ஆயுதத்தை கையில் எடுக்கிற காட்சிகள், கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாதிரி வன்முறை ஆயுதம் தப்புன்னு போலீஸ்காரங்களுக்கு எடுத்து சொல்ற காட்சிகள், குறிப்பா கிளைமாக்ஸ் காட்சி எல்லாத்துலயுமே நல்லா பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி. வெற்றிமாறன் மாதிரி திறமையான இயக்குநர்கள் இயக்கத்துல மட்டும் நடிச்சா விஜய் சேதுபதி இன்னும் அடுத்த ஒரு ரவுண்டு தாராளமா வரலாம். கதை தேர்வு அவர் கையில தான் இருக்கு. இன்னும் இந்த காப்பே ரணசிங்கம், டிஎஸ்பி அனுமதி சேதுபதி, யாதும் ஒரே யாவரும் கேளீர், சங்கத்தமிழன், ரெக்க மாதிரி படங்களை நடிச்சுக்கிட்டே இருந்தா பெர்மனண்டா பிக் பாஸ் ப்ரோக்ராம்ல உட்காந்துட வேண்டியதான். பிக் பாஸா இல்ல ஆக்டிங் பாஸாங்கிறது அவர் தான் முடிவு எடுக்கணும். அடுத்து கான்ஸ்டபிள் குமரேசனோட இந்த படத்தில் என்ன அதிகம் மிக்க வருது டைரக்டர் ராஜீவ் மேனனோட கேரக்டர் தான். போன பாகத்தில் என்ன ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியிருந்தாரோ அதே பிரமிப்பை இதுல ஏற்படுத்தியிருக்காரு. காட்சிக்கு காட்சி ஒரு புத்திசாலித்தனமா கவர்மெண்ட்டுக்கு சாதமா முடிவு எடுக்கிற காட்சிகள், தன்னுடைய போலீஸ் டீம் தோத்து போகாமல அதை பாசிட்டிவா மாத்திர ஐடியாக்கள், இளவரசு சமாதானப்படுத்துற காட்சிகள் எல்லாத்திலுமே அச்சு அசலா ஒரு ஐஏஎஸ் படிச்ச புத்திசாலியான ஒரு சீஃப் செக்ரட்டரியாவே வாழ்ந்திருக்காரு. அவரை பார்த்தா ராஜீவ் மேனன் நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஒரு ஐஏஎஸ் படிச்ச திறமையான சீஃப் செக்ரட்டரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியறாரு. அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கு அவருடைய நடை உடை பாவனைகள், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. அடுத்து இந்த படத்துல சூப்பரா பண்ணிருக்கிறவர் சேத்தன். விடுதலை 1ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிறகு இவர் மற்ற தமிழ் இயக்குநர்கள் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். எந்த தமிழ் இயக்குனர் அவர் கண்டுக்கிடவே இல்லை. நெக்ஸ்ட் ஜமா படத்துல சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்பயாவது நம்ம இயக்குநர்கள் இவரை கண்டுக்கிடுவாங்களா அப்படின்னு பார்த்தேன். அப்பயும் கண்டுக்கிடவே இல்லை. இப்போ இந்த விடுதலை 2 வந்திருக்கு. என்னை யார் கவனிக்கல அப்படின்னாலும் நம்ம மற்றவங்க கவனிக்கிறாலும் ஒரு நடிப்புன்னு நடிப்புல 6 அடிச்சுக்கிட்டே உள்ளத்தனத்துல பிரமாதப்படுத்திருக்காரு சேத்தன். முக்கியமா தனக்கு கீழே உள்ள சூரிய மாதிரியான காவலர்களை வளரக்கூடாதுன்னு அவர் போல முட்டுக்கட்டைகள், காட்டுக்குள்ள மலை செய்தி உள்ள பதறிக்கிட்டு கதறிக்கிட்டே விடுகிற காட்சிகள், தன்னுடைய கொலை வாக்குமூலத்துக்கு சாட்சியாகிற மற்ற காவலர்களை வரிசையா கொள்ற சீன்கள் எல்லாத்திலுமே பிரமாதமா பண்ணிருக்காரு சேத்தன். அடுத்து போன பாகத்துல நாயகனா இருந்து இந்த பாகத்துல முக்கால் வாசியான ஸ்கிரீன் ஓரத்துல வந்தாலும் கிளைமாக்ஸ்ல மட்டும் ஸ்கிரீன் நடுவுல மக்கள் மனசுல சமணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற சூரியன். காட்டுக்குள்ள விஜய் சேதுபதி கதை சொல்லிக்கிட்டே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி இவரே அரெஸ்ட் பண்ணணும்னு வருத்தப்படுற காட்சிகள், கிளைமாக்ஸ் காட்சியில தன்னால நடந்த ஒரு மரணத்திற்கு பரிகாரம் பண்ற ஜீப் காட்சின்னு கிடைச்ச இடங்களை ஸ்கோர் பண்ணியிருக்காரு சூரியன். அடுத்து மகாலட்சுமி அவரோட நாயகி மஞ்சு வாரியர். அசுரன் படத்துக்கு அப்புறம் 2வது இடம் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிச்சிருக்காங்க மஞ்சு வாரியர். வெற்றிமாறன் படங்களே அவர் அந்த பாலச்சந்திர டைப் புரட்சி பெண் கதாபாத்திரம். சேம் டைம் பழைய படங்களை பார்த்த பணக்கார முதலாளியோட மகளா தொழிலாளி நாயகனுக்கு சப்போர்ட் பண்ற நாயகி கதாபாத்திரம். ஆரம்பத்துல முடியல விட்டுட்டு அதுக்கு அவங்க சொல்ற ரீசன் சூப்பரா இருந்தது. என்னோட பழைய ஹஸ்பண்ட் என்னோட தலைமுடியை பிடிச்சி அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் தலைமுடியை வெட்டியிருந்தேன். இப்போ உங்களோட அன்புனால உங்க மேல நம்பிக்கை முடிய திருப்பி வளர்த்துருக்கே சொல்ற அந்த காட்சி
போராட்டங்கள் ஆயுதம் ஏங்குறது தப்பு இல்லைன்னு கணவனுக்கு உறுதுணையா இருக்கிற காட்சிகள், இப்படி நிறைய சீன்களை நல்லா பண்ணியிருக்காங்க மஞ்சு வாரியர். முதல் பாகத்துல வந்த கௌதம் மேனன், சௌச்சவ் முனா, ரமேஷ், பவானி ஸ்ரீ இவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி கொஞ்ச நேரமே வந்துட்டு போடுற வின்சென்ட் அசோகன், போஸ் வெங்கட், பாலாஜி சக்திவேல், கிஷோர், அனுராக் கஷ்யப், டைரக்டர் தமிழ் எல்லாருமே நல்லா நிறைவா பண்ணியிருக்காங்க. முக்கியமா கற்பனா வர்றக்கின் கர்ணஸ் பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஆரம்ப காட்சிகளில் குறிப்பா என்ன மற்ற பசங்க கூட உட்கார வச்சு பாடம் சொல்லி விட்டுப்பீங்களா வாத்தியாரு, இல்ல எனக்கு பிள்ளைகள் பிறந்த மாதிரி இவங்க கூட ஒன்னா உட்கார வச்சு பாடம் சொல்லி விட்டுப்பீங்களா வாத்தியாருன்னு விஜய் சேதுபதி கேட்கிற அந்த சீன் அவரோட ஆக்ஷன் சீன்கள் மாதிரி சூப்பரா இருந்தது. அசுரன் படத்துல பார்த்த அந்த குட்டி பையனா இவனு கொஞ்சம் கூட நம்ப முடியாத அளவுக்கு சூப்பரான போல்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல நிறைவா திருப்தியாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் வெற்றிமாறனுக்கு 2007 ஆரம்பிச்சு இது 8வது படம். 2007 அவருடைய முதல் படம் பொல்லாதவன் படமே ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படமா இருந்தாலும் அந்த முதல் படத்திலேயே ஒரு ஆக்ஷன் படத்தையே தன்னுடைய வித்தியாசமான யதார்த்தமான மாநிலம் சொல்லி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாரு. அதனாலே ஆரம்பத்துல பொல்லாதவன் லேட் பிக்கப் ஆனாலும் அதே நாள்ல வெளியே வந்து விஜயனுடைய அழகிய தமிழ் மகன், சூர்யாவுடைய வேறு படங்களுக்கு நல்ல டப் கொடுத்த படம் தான் பொல்லாதவன். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் 6th அடிச்சுட்டு இருக்காரு மனுஷன். இவருடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னதான் இவர் கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக படம் எடுத்தாலும் ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி ஜாதி இயக்குனர் இன்னைக்கு வரைக்கும் முத்திர குத்தப்படாம இவருடைய பேர் இன்னும் டேமேஜ் ஆகாம மக்கள் மனசுல நிலைச்சிருக்கு. இவருடைய படங்கள் தேசிய விருதுகள் வாங்கின அளவுக்கு ரஞ்சித் படங்கள், மாரி செல்வராஜ் படங்கள் வாங்காததுனால இந்த குரு எந்த சிஷியனாலே மிஞ்ச முடியாதவர் நிரூபிச்சிருக்காரு. ஆனா தன்னுடைய குரு பாலு மகேந்திராவை மிஞ்சின ஒரு சிஷியனா நிறைய கமர்ஷியல் வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அதுதான் வெற்றிமாறனுடைய ஒரு பெரிய சிறப்பம்சம். பொல்லாதவன் படத்தை தவிர்த்து இவருடைய ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, அசுரன், விடுதலை 1 படங்களில் இவருடைய மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப அற்புதமா யதார்த்தமா இருந்தது. இந்த படத்துல கலிபெருமாளுடைய கதையை அப்படியே கொஞ்சம் கற்பனையில் கலந்து சொல்லியிருக்காரு. விடுதலை 1 வந்தப்ப அதே நாள் சூரியவோட அதிக மார்க்கெட் வேல்யூ உள்ள சிம்பு நடிச்ச 10 தலை படமும் வந்தது. ஆனா அந்த 10 தலை ஒத்த ஜீவா ஜீவி இந்த விடுதலை தான் ஜெயிச்சது. அதனால இந்த விடுதலை 2 படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு இந்தியாவில் வழக்கொழிஞ்சு போன கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை எடுத்து சொன்ன விதமும் சூப்பரா இருந்தது. இதுக்காக வெற்றிமாறனை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். விடுதலை முதல் பாகம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி ஒரு தீவிரவாதியாகவே சித்தரிக்க. ஆனா இந்த படத்துல சாதாரண வாத்தியாரா இல்லாம ஒரு கம்யூனிஸ்ட் வாத்தியாரை காமிக்கும் போது அந்த கதாபாத்திரத்தை மேல கொஞ்சம் மரியாதை கூடிச்சு தக்க வச்சுக்கிட்டேங்களான்னு மனுஷன் நம்ம பார்ப்போம். இது அற்புதமான ஒரு கேரக்டர் டிசைனிங்கான உதாரணம். படம் 3 மணி நேரம் போகுது. ஆனா ஒரிஜினல் வெர்ஷன் 4 மணி நேரமா ஓடிடில வரும்னு சொல்றாங்க. தமிழ்ல சமீப காலமா கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை எந்த படமும் சொல்லவே இல்லை. 2024 மார்ச்ல வந்த ஜிவி பிரகாஷ் படம் ரிபல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்துல ஓரளவுக்கு நீட்டாவே சொல்லியிருக்காங்க. என்னதான் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் போல்டா அதிரடியா போராட்ட குணமெல்லாம் இருந்தாலும் இந்த கம்யூனிஸ்ட் நாயகன் ஒரு நக்சல் கூட சேர்ந்ததுனாலதான் தீவிரவாத பாதிக்கு போய் திரும்பி வராருன்னு சொன்ன விதம் நல்லா இருந்தது. படத்தோட வசனங்களும் சூப்பரா இருந்தது. குறிப்பா போனா உசிறு திரும்பி வந்தா வரலாறு, இந்த மாதிரி நிறைய வசனங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். படத்துல அடிப்படையில் வெற்றிமாறன் ஒரு பழைய திமுக மந்திரியினுடைய மகன்கிறதுனால சில வசனங்களை திமுகவுக்கு ஆதரவாக வெளியிடுறாரு. உதாரணத்துக்கு தத்துவம் இல்லாத தலைவன் தான் ரசிகர் மன்றங்களை உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழி வகுக்காதுங்கிற அந்த வசனம் திமுகவுடைய அன்றைய எதிரியான எம்ஜிஆரையும் குறிக்குது, இன்றைய எதிரியான விஜயும் தாக்குற மாதிரி தான் இருக்கு. வெற்றிமாறன் விடுதலை முதல் பாகம் அளவுக்கு சிறப்பா பண்ணணும்னாலும் இதை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. முதல் பாகத்துல அதிக விமர்சனத்தை கிளப்பின ரயில் குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கு 2ஆம் பாகத்துல பதில் சொன்ன விதமும் நல்லா தான் இருந்தது. இந்த படத்தோட கதை ஜெயமோகனுடைய துணைவன் நாவலையும் தங்கம் எழுதின வேங்கிச்சாமி நாவலையும் அடிப்படையாக வச்சு அதில் கலியபெருமானோட வரலாறு செய்து இந்த கதையை ரெடி பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். அடுத்து இந்த படத்தோட இசைஞானி இளையராஜா நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல மொத்தம் 4 பாட்டு இருந்தாலும் தியேட்டர் வெர்ஷன்ல வர்ற மனசுல பாட்டும் தினம் ஒன்று பாட்டு நல்லாவே இருந்தது. ஆனா முதல் பாகத்துல வந்த வழி நெடுக காட்டுமொழி பாடல் அளவுக்கு இந்த பாடல் நம்ம மனசு அந்த அளவுக்கு ஈர்க்கல. இளையராஜா அடிப்படையில ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிங்கிறதுனால பிஜிஎம் ஸ்கோரிங் செதுக்கி நல்லாவே பண்ணியிருக்காரு. குறிப்பா கடைசி அரை மணி நேர காட்சிகளை படத்தோடைய பிஜிஎம் ஸ்கோரிங் நல்லாவே இருந்தது. படத்துக்கு கேமராமேன் வேல்ராஜ் அருமையான ஒளிப்பதிவு. அந்த 70-80 காலகட்டங்களில் அந்த கலர் டோன்லேயே காமிச்சது ரொம்ப அருமையா இருந்தது. ஈஸியா கரெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பின்பகுதியில் வர வனாந்திர காட்சிகளும் பிரமாதமா இருந்தது. நைட் எஃபர்ட்லையும் பகல்லையும் அந்த காடு பசுமை அழகா இருந்தாலும் பின்னால கிளைமேக்ஸ்ல கதையோட்டத்தோட பார்க்கும்போது அந்த காடு ஒரு சின்ன ஒரு மிரட்சியை உண்டு பண்ணுச்சு.
கேமராமேன் வேல்ராஜுக்கு பாராட்டுகள். அடுத்து படத்தோட எடிட்டிங் ராமர் கொஞ்சம் கவனமா எடிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரீட் பண்ணிருக்கலாம். மற்றபடி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் திருப்திகரமாகவே இருந்தது. கடந்த ஜனவரி 31 நெதர்லாந்து நாட்டில் இருக்கிற ரோட்டர்டாம்ல நடந்த இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் இந்த படத்துக்கு விருது கிடைச்சது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் சொல்லுவோம். அடுத்த ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாண்டி குடும்பத்தார் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் அதிக இயக்குநர்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது கௌதம் மேனன், ராஜீவ் மேனன், அனுராக் கஷ்யப், சரவண சுப்பையா, பாலாஜி சக்திவேல், மனோபாலா, போஸ் வெங்கட், தமிழ், இப்படி ஏகப்பட்ட இயக்குநர்களை நடிக்க வச்சு சாதனை பண்ணியிருக்கார் வெற்றிமாறன். இதுவும் இந்த படத்தில் உள்ள ஒரு குறிப்பான சிறப்பம்சம் சொல்லுவோம். படத்துல பழைய வெற்றிமாறன் படங்கள்ல பார்த்த நிறைய காட்சி அமைப்புகள் தான் இந்த படத்துல மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் வந்த பண்ணையார் சம்பந்தப்பட்ட காட்சிகள்ல இருந்து இடைவெளி ஃபைட்டு வரைக்கும் அசுரன் படத்தை தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. வழக்கம் போல வெற்றிமாறன் படங்களில் வரக்கூடிய அப்பாவி நாயகன் இருக்கிற திடீர் ஆக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்பந்தமான காட்சிகள், பெண்ணியம் சம்பந்தமான காட்சிகள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் உரிமைக்காக அடக்குமுறைக்கு எதிராக போராடுற காட்சிகள், இப்படி நிறைய காட்சிகள் ரிப்பீட் மோட்ல தான் வந்துகிட்டே இருக்கு. புதுசா எந்த காட்சியும் அதிகமாக நம்ம பார்க்க முடியல. கம்யூனிஸ்ட் சித்தாந்த காட்சிகள் என்னதான் விளாவரியா எடுத்து சொல்லியிருந்தாலும் மனசுல கனெக்ட் ஆக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஏங்கிற ரீசனை நான் பின்னால சொல்றேன். ஒரிஜினல் படம் 4 மணி நேரம் வந்ததுனால அதை ட்ரீம் பண்ணி 3 மணி நேரமா கொடுத்துருக்காங்க. ஆனா இதுவே ரொம்ப நீளமா தெரியுது. விஜய் சேதுபதி இளமையை காமிக்கிறதுக்காக ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ரொம்ப செயற்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம படம் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லாகிங்கா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்த மாதிரியே ஃபீல் வருது. அதே மாதிரி பணக்கார முதலாளியுடைய மகளான நாயகி தொழிலாளி நாயகனை காதலிக்கிற கான்செப்ட் எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே நம்ம பார்த்துட்டோம். வித்தியாசமா ஏதாவது யோசிச்சிருக்கலாம். மஞ்சு வாரியர் சம்பந்தப்பட்ட காட்சிகள், அவருடைய டைலாக் டெலிவரி எல்லாமே கொஞ்சம் செயற்கையா தெரியுது. வெற்றிமாறன் படம் தானான்னு சந்தேகமா இருக்கு. கம்யூனிஸ்டுகள் அதிரடியா போராடக்கூடியவங்க தான். அதுக்காக டெரரிசம் லெவலுக்கு இறங்குவாங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கொச்சப்படுத்தி இருக்காங்கன்னு தோணுது. அதிகார வர்க்கத்தை ஒடுக்கிறதுக்காக ஆயுதமேந்திர நாயகன் தன்னுடைய தோழர்கள் குண்டு தயாரிக்கும் போது இறந்து போனதுனால பதறி கதறி துடிக்கிறாரு. அப்ப இதே மாதிரிதான் பின்னால ரயில் குண்டு பிடிச்சாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க, இதே மாதிரி கதறுவாங்கன்னு அவர் நினைக்க மாட்டாரா? அப்படியே நினைச்சிருந்தா உண்மையான பாமா ரயில்வே தண்டவாளத்துல வச்சிருப்பாரா? இது அவருடைய அற்புதமான கேரக்டர் டிசைனை இந்த இடத்துல காலி பண்ணிடுது. முதல் பாகத்துல பார்த்த வாத்தியார் பெருமாள் மேல இருந்த மரியாதை இந்த இடத்துல குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அதே மாதிரி எடிட்டிங்ல நிறைய சொதப்பிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா படம் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி ஸ்லோவா பண்ணாலும் இடையில ஒரு சீன் விட்டு இன்னொரு சீன் அவசரமா கடந்து போற மாதிரி இருக்கு. 4 மணி நேரம் எடுத்த படத்தை 3 மணி நேரமா சுருக்கணும்னு இடையில நிறைய சீன்களை இன்கம்ப்ளீட்டா விட்டுருக்காங்க. ஒரு சீன் முடியறதுக்குள்ள அடுத்த சீன் ஸ்டார்ட் ஆகுறது நல்லாவே தெரியுது. படத்துல கதாபாத்திரங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் போது நடுவில் சூரிய விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓவர் வருது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அதே மாதிரி சில சீன்கள் இறந்து போன கதாபாத்திரம் மறுபடியும் வருது. முதல் பாகத்துல போலீஸா வந்த கதாபாத்திரம் இந்த படத்துல பண்ணையாராக வருது. இப்படி சில லாஜிக் அண்ட் எடிட்டிங் மிஸ்டேக் இந்த படத்துல இருக்கு. இந்த வெற்றிமாறன் படத்துல இவ்வளவு மைனஸ் பாயிண்ட்கள்லாம் நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறனுக்கு கிடைத்த முதல் தோல்வின்னு வச்சுக்கலாம். இப்படி போன வெற்றிமாறனும் பாலா, மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் மாதிரி ஒரே டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஒரே கான்செப்டுக்குள்ளே படம் எடுக்கிற ஒரு இயக்குனரா தோற்க அதிகம் வாய்ப்பு இருக்கு. இனிமையாவது வெற்றிமாறன் சுதாரிச்சு இந்த அதிகார ஒடுக்குமுறை, பணியா ஒடுக்குமுறை இதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பவுமே ஒரே டெம்ப்ளேட்லேயே படம் எடுக்கிற ஜாதி இயக்குனரான மாரி செல்வராஜே அடுத்த ஜாதிய கான்செப்ட்ல இருந்து வெளியே வந்து விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி படத்தை எடுக்க போறாராம். சிஷியனை சுதாரிச்சு ட்ராக் மாறும்போது குரு வெற்றிமாறன் இனிமே கண்டிப்பா ரூட் மாறியே ஆகணும், ஒரு வழி இல்லை. அடுத்த ஒரு முக்கியமான மிஸ்டேக் சென்சார் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லோகோ, கட்சியோட பேர் வர எல்லா கட்சிகளையும் பிளர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சம்பந்தமான காட்சிகள் எல்லாமே ரொம்ப வறட்சியா நம்ம மனசுல ஒட்டவே மாட்டேங்குது. அதனாலே விடுதலை தன்னுடைய பவரை, சுதந்திரத்தை இழந்துருச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட கட்சியா? இதே மாதிரி இந்த படத்துல ஒரு கிஷோர், விஜய் சேதுபதி ஒரு காங்கிரஸ்வாதியா வந்திருந்தாங்கன்னா அவங்க கட்சி பேரு, கட்சி லோகோ இப்படி தைரியமா பிளர் பண்ண சொல்லியிருப்பாங்களா? மக்கள் விடுதலை படையோ இல்ல தமிழ் விடுதலை படையோ ஏதோ ஒரு விஜய் சேதுபதியோட புதிய கட்சியோட பேரெல்லாம் உச்சரிக்கிறாங்க. அந்த சவுண்ட் வியூ பண்ணவே இல்லை. ஆனா கம்யூனிஸ்ட்ங்கிற ஒரு பேர் இந்த படத்துல பேருக்கு கூட எங்கேயும் முழிக்கவே இல்லை. கட்சியினோட கொடியும் காமிக்க மாட்டேங்கிறாங்க, கட்சியோட லோகோவையும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பவே இந்த விடுதலை தன்னுடைய பவரை, தன்னுடைய கருத்து சுதந்திரத்தை இழந்ததுனால விடுதலை முதல் பாகத்துல இருந்த சுவாரஸ்யம் இந்த விடுதலை 2ல வந்து காணாம போச்சு. கடைசியா ஆடியோவாகவும் விஷுவலாகவும் விடுதலை 2 தன்னுடைய கருத்து சுதந்திரத்தை இழந்ததுனால விடுதலை 2ங்கிற அந்த பருத்தி பேசாம குடவுல இருந்திருக்கலாமோ நினைக்க வச்சிருச்சு. இப்போ விமர்சனத்தோட இறுதி பாகத்துக்கு வந்தாச்சு. ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா? மாரல் வெளியே நல்லா சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே அண்ட் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா செதுக்கி ட்ரீம் பண்ணியிருக்கலாம்.
காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா கை கொடுத்துருக்கு. இந்த அடிப்படையில் படத்துக்கு 5க்கு வந்து 3.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். ஆனாலும் வன்முறை காட்சிகள் ஆரம்பத்தில் நடுவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அப்படிங்கிறதுனால 1 ஸ்டார் மைனஸ் பண்ணி கடைசி 2.5 ஸ்டார்கள் இந்த படத்துக்கு கொடுக்கலாம். அடல்ட் கண்டென்ட் தான் இந்த படத்துக்கு ஏற்கனவே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு பெண்கள் குழந்தைகள் வேண்டாம்னு நான் சொல்ல தேவையே இல்லை. இப்போ இந்த படம் தியேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருந்தா தனி ஒருவனா போய் பார்த்துட்டு வாங்க. படத்தில் நிறைய குறைகள் இருந்தாலும் நல்ல படம் தான் விடுதலை 2. மொத்தத்தில் விடுதலை 2 மாறனுக்கும் அடி சறுக்குன்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த விமர்சனம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி நேர்கட்ட பார்வை நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.